அடுத்ததாக நம்மளோட மத்தியில் இருந்து நம்மளை விட்டு பிரிந்து சென்ற ராஜராஜன், அதை நம்ம ராஜராஜன் வந்து நம்மளோட மெக்கானிக்கலில் படித்தார். அவர் ஒரு அசோக் லைலண்டில் ஜூனியர் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் எதிர்பாராத விதமாக அவர் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டார். அவரோட கேன்சர் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி நம்மளால் மேற்கொள்ளக்கூடிய முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு உள்ளது. பட் கடைசி நேரத்தில் தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் தெரிய வந்துச்சு. பட் நிறைய நம்ம சப்போர்ட்டிவாக ட்ரை பண்ணோம். ஸோ அவர் நம்மளை விட்டு பிரிந்து சென்றார், அவர் இறந்து போனார். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட நம்மளை கூட படித்த ஒரு ஆள், ஒரு ஆள் இல்லை, இன்னொரு திரவியம், அவரும் மெக்கானிக்கலில் இருந்தவர் தான். அந்த ரெண்டு பேருமே இப்போது நம்மளோட மத்தியில் கிடையாது. அப்படியே நம்ம கூட படித்தவங்க ரெண்டு பேர் இறந்து போனாங்க அப்படின்னும் போது ரியல் இட் இஸ் ஷாக்கிங். அது ரொம்ப நினைக்கும் போது ரொம்ப வருத்த தகுந்தது. அது மட்டும் இல்லை, அதை நான் ரொம்ப ஃபெல்ட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து, வாட்ஸ்அப்பில் நம்ம எஸ்ஏபி குரூப்பில் வந்து நான் ரொம்ப அனுபவிச்ச ஒன்றுன்னு நான் சொல்லணும்னா, ராஜராஜனோட ஃபண்டுன்னு ஒன்று ரைஸ் பண்ணோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சடனாக ஆல் ஆஃப் அ சடன் அவருக்கு 2 குழந்தைங்க, பெண் குழந்தைகள். அவர் சடனாக அந்த குடும்பத்தை விட்டுட்டு ஹி ஹஸ் பாஸ்ட் அவே. அப்போ வந்து குடும்பத்தாருக்கு என்ன மாதிரி இழப்போ தெரியாது, பட் நண்பர்கள் மத்தியில் வந்து அந்த இழப்பு வந்து பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. அப்படியே அந்த குடும்பம் என்ன செய்யும், அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி படிப்பாங்க, அவங்கள என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் 2-3 பேர் காண்டாக்ட் பண்ணோம். சொன்னோம் இந்த மாதிரி ஜெயராஜ் பாண்டியன் அவர் நேராக வீட்டுக்கு போயிட்டார். இறந்ததுக்கு நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க. அப்புறம் அவங்களோட சூழ்நிலையை பார்த்து யாரும் எதுவும் கேட்கல, பட் ஆனால் உந்தப்பட்டுச்சு. அவர் ஆரோக்கிய சாமி சொன்ன அந்த அன்பு ஒவ்வொருடைய உள்ளத்துலையும் உந்தப்பட்டுச்சு. ஒவ்வொரு மனமும் வந்து அதை படுத்து இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு யாருமே கேட்கல. தே போட் மணி லைக் எனி திங். அப்படியா ஒரு ஃபண்டு ரைஸ் பண்ணி அந்த குடும்பத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய உள்ளங்கள் இந்த நம்மளோட மத்தியில் நம்மளோட எஸ்ஏபி 8790 பேட்ச் எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப், ரியலி ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். அந்த குடும்பம் ஒரு நம்மளால் செஞ்சு முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான், பட் என்னால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் பெரிய உதவி அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சு. அதே போல் திரவியத்துக்கும் நம்ம பண்ணணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். யாரெல்லாம் வாலண்டியர் பண்ண, யாருக்கும் எந்த கம்பல்ஷன் கிடையாது. யாரெல்லாம் வாலண்டியர் பண்ணுமோ தயவுசெய்து ராஜ்குமார், ஜெயராஜ் பாண்டியன், அமிர்தராஜ் இவங்க இந்த சர்க்கிளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன நம்மளால் முடியும், அப்படி நம்மளோட படித்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாரு, அவங்க குடும்பத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை நீங்கள் மைண்டில் வைங்க. அப்படி அது மூலமாக அவங்களுக்கு ஒரு 2 பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியும் நம்மளால். அப்படியே நம்ம இவ்வளோ தூரம் படித்து வளர்ந்து நல்ல பொசிஷன்லாம் இருக்கோம், பட் அந்த குழந்தைங்க 2 படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நம்மளால் கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்க முடியாது? இவ்வளோ பேர் இருக்கோம், ஏன் முடியாதா? சின்ன அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அதை விட அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுல நம்ம இங்கே கூடவே கிடையாது. நம்ம வி ஆர் ஆல் ஈக்குவல். நம்ம எல்லாமே ஒன்றா தான் இருக்கோம். யாரோட சூழ்நிலை, யாரோட சூழ்நிலை பற்றி கேட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நம்மளுடைய மனசு ஒன்று. அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் இந்த இடத்துல கூடி வந்துருக்கிறோம். இந்த மனசில் திரவியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை பண்ணுவோம். யாருக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண நினைக்கிறோமோ அதை செய்வோம். அது எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆறுதல், உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். தயவுசெய்து நீங்கள் இந்த ஒரு காரியத்தை மனசில் வச்சு திரவியத்து குடும்பத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதற்கு மனம் வந்து தரும்படியாக கூட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராஜராஜனை பற்றி ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் இருக்குது, அதை பார்க்கும்படியாக கொடுக்கிறேன். நம்ம இடத்துல அவர் இல்லை, அவருடைய நினைவுகள் நம்ம இடத்துல உண்டு, எப்போதும் உண்டு. கடந்த முறை நம்மளோட ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டார், பட் அன்ஃபார்ச்சுனேட் இந்த முறை நம்மளோட மத்தியில் இல்லை. ஸோ அவருடைய குடும்பத்துக்காக தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் உங்களுடைய நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, ஏதாவது உங்களுடைய கொஞ்சம் சான்ஸ் கிடச்சுன்னா சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள்.